வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலிங்கான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன். சம்மர் ஸ்பெஷல் சீரீஸ் எபிசோட் 1 பிஸ்தாச்சோ ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ட்லாம் தேவையில்லைங்க. 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீமு நல்லா பிளெண்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீம் ஸ்டிக் பீஸ் வர வரைக்கும் பிளெண்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஸ்டிக் பீஸ் வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போது 1 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்தோம்ல, அதில் 3/4 கப்பு கண்டென்ஸ் மில்க்கு. நான் கண்டென்ஸ் மில்க் ஊற்றுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் பிஸ்தாச்சோ எசன்ஸ் இருந்தால் ஒரு 5 ட்ராப்ஸ். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். பிஸ்தா அங்கங்கே கொஞ்சம் வாயில் கடிப்பட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஒரு ஐஸ்கிரீமை ஒரு 3 hours ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடிங்க. பிஸ்தா ஃப்ளேவரில் செம்மையாக இருந்துச்சுங்க. நான் இது நைட்டு பண்ணிவிட்டு மார்னிங் தான் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சம்மர் ஸ்பெஷல் சீரீஸில் ஒரு பெஸ்ட்டு ட்ரீட் பிஸ்தாச்சோ ஐஸ்கிரீம். ட்ரை பண்ணி பாருங்கள்.